ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் கறி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் எப்படி சுத்தம் பண்ணுறான்னு பாருங்கள். அந்த சின்னதாக கறியை அரிஞ்சு போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வதக்கணும். எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் எண்ணெய் எப்படி போடுவோமோ கறி குழம்புக்கு அதே மாதிரி போட்டு வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி அதில் வதக்கிக்கிறேன். இப்போ 2 கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்படி சொல்லிட்டு 100 இஞ்சி 50 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி கிரேவியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், கரம் மசாலா, மட்டன் மசாலா, சீரகத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் காரப்பொடி. அதுவும் எல்லாத்துலேயுமே நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வதக்கிடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கினா தான் நல்லா இந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சைடில் பீஃப் வந்து வெந்துட்டுருக்கு. விசில் வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி எடுத்து நான் சூப் செய்ய போகிறேன். கறி மட்டும்தான் அதில் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிரண்டு வரணும் வெங்காய தக்காளிலாம். அப்போ பிரண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயே கூட சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கறி சேர்த்தாச்சு. கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கூட வதக்கி விட்டால் தான் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா கறியும் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றாத கொஞ்ச நேரம் தம் போட்டு வேக விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுக்கிட்டு எப்படி பிரண்டு வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ இப்போயே கிரேவி பதத்து இருக்குது. இப்போ வந்து சூப்புக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே நான் கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம எப்படி குழம்புக்கு நம்ம எல்லாமே போட்டோமோ எல்லாமே ஒரு ஸ்பூன் நம்ம சூப்புக்கும் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வந்து நான் எனக்கு தேவையானது 3 சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த சைடில் கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய். அந்த எண்ணெயை சூப்பில் சேர்த்திங்கன்னா சூப் ரெடி ஆனோடனே அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை எடுத்து சேர்த்திங்கன்னா சூப்பு ரெடி, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி கிரேவி பதத்துக்கு பீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகும் சீரகம் மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். அதை லாஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதில் சேர்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீஃப் செய்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பீஃப் ரெடி ஆகிடுச்சு.